மாத்திடும் சொல்லி அதை நாங்க பார்க்கணும்னு சொன்னால் பண்பாடுகளை எப்படி நாங்க சீரமைக்கிறது, செயற்பாடுகளை சிறந்த பண்பாடுகளாக அல்குர்ஆன் சுன்னா கூறக்கூடிய முறையில எப்படி நாங்க சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கணும். அந்த தலைப்புல நாங்க கிட்டத்தட்ட ஒரு 3 வகுப்பு பார்த்துக்கோம். இப்ப லாஸ்ட் வீக் நாங்க பார்த்தது வந்து பேரண்டிங் இஸ் an art and சொல்லிட்டு ஒரு தலைப்பு நாங்க பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல 4 ஸ்டைல்ஸ் ஆஃப் பேரண்டிங் பார்த்தோம். மேஜர் ஸ்டைல் 4 பார்த்தோம் நாங்க. அது உங்களுக்கு இப்போ ஒரு சமரியா பார்க்கலும். ஒத்தோரிட்டேரியன் சொல்லி ஒன்று பார்த்தோம். அதிகாரம் செய்து வளர்த்தல். இங்க அடக்குமுறை, அதிகாரம், அடி, ஏச்சி, பேச்சு, பிள்ளைக்கு எந்த சுதந்திரமும் இல்லாம வளர்க்கப்படும். அதே போல வந்து 2வது அன்இன்வால்வ், எந்த ஈடுபாடும் இல்லாமல் எந்த அக்கறையும் இல்லாமல் போற போக்குல புள்ள வளர்ந்துட்டு போகும். பாப்பா உமா கவனமே செலுத்த மாட்டாங்க. தாயுடைய தந்தையுடைய எந்த அன்பும் பாசமும் பிள்ளைக்கு கிடைக்காது. அது 2வது மெத்தட். 3வது பெர்மிசிவ், அதிகமாக அளவு கடந்து செல்ல கொடுக்கிறது. பிள்ளைக்கு அதிகமாக செல்ல கொடுக்கிறது, எந்த எஃபர்டும் போட விடுறது இல்லை, எந்த முயற்சியும் செய்யறதுக்கு பிள்ளைய விடுறதே இல்லை. பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன வழி வந்தாலும் பேரண்ட்ஸ் தாங்கிக் கொள்ள மாட்டாங்க. உடனே என்ன பண்ணிடுவாங்க, பிள்ளை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்துருவாங்க. அவங்க ஃபியூச்சர்ல பெரிய ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. இந்த 2 மெத்தட்ஸை விட இந்த மெத்தட் வந்து பேரண்டிங்ல மிக மோசமானது. தற்கொலைக்கு கூட ஃபியூச்சர்ல இந்த பிள்ளைகள் போகலாம்னு பார்த்தோம். அதே போல ஒத்தோரிட்டேட்டிவ், அதிகாரப்பூர்வமாக வளர்த்தல், தைரியம் கொடுத்து வளர்க்கிறது, சுதந்திரம் கொடுத்து வளர்க்கிறது. ஆனால் அந்த சுதந்திரத்துக்கு ஒரு கட்டுப்பாட்டோட கொடுக்கும். சுதந்திரம் தான் இருந்தாலும் உனக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்குது. அதே போல எது சரி எது பிழை என்று சொல்லிக் கொடுக்கும். தைரியம் ஊட்டி வளர்க்கும், நல்ல கான்பிடென்டோட வளர்க்கும். அப்போ இந்த மெத்தட் தான் மிகவும் சரியானதுன்னு பார்க்கும். இதை பார்க்கலும் ஹை லவ், அதிகப்படியான அன்பு பாசம் இங்க இருக்குது. அதே போல இங்க பாருங்க ஹை லிமிட், அதிகப்படியான ஒரு கட்டுக்கோப்பு கட்டுப்பாடும் அங்க இருக்குது. அப்போ அன்பும் இருக்குது, கட்டுப்பாடும் இருக்குது. அப்ப இதுதான் என்னது அதிகாரப்பூர்வமான ஒரு மெத்தட் பார்த்தோம். இன்னைக்கு அதனுடைய தொடராக நான் பார்க்க போறோம். சைல்ட் பிஹேவியர் ஐஸ்பெர்க் சொல்லிட்டு இருக்கு. சைல்ட் பிஹேவியர் ஐஸ்பெர்க் சொன்னால் இப்ப நாங்க பார்க்கணும். ஐஸ்பெர்க் சொல்லுவாங்க எதுக்கு? பனி பாறை இல்லையா, பனி மலை, அதுல அரைவாசி தான் நாங்க பார்க்கிறோம். அதோட ஏனைய பகுதி எங்க இருக்குது? கடலுக்கு கீழாக, நீருக்கு கீழாக இருக்குது. எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மேலால பார்க்கிற நேரத்துல ஒரு சாதாரணமா ஒரு 10 அடி 20 அடி 30 அடி இருக்கலாம். ஆனால் கடலுக்கு கீழால போற நேரத்துல அது 100 அடி 200 அடி கூட என்ன செய்யலாம், அதனுடைய ஆழம் போகலாம். அதே போலதான் இந்த சைல்ட் பிஹேவியர் ஐஸ்பெர்க், பிள்ளைகளுடைய பிஹேவியருக்கானது, செயற்பாடுகள் இருக்குது இல்லையா. செயற்பாடுகள் என்னன்னு பார்த்தோம். பிஹேவியர் 3 விஷயம் பார்த்தோம் இல்லையா. ஒன்று வந்து தாட்ஸ், அவர்களுடைய சிந்தனைகள். 2 வந்து அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ், அவங்களோட உணர்ச்சிகள், கோபம், கவலை, இன்பம், துக்கம், அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதே போல வந்து பிசிக்கல் ஆக்ஷன், உடம்பு ரீதியாக நாங்க வெளிப்படுத்த காட்டக்கூடிய செயற்பாடுகள், எழுதுறது, நடக்கிறது, ஓடுறது, அடிக்கிறது, பேசுறது, இதெல்லாம். இந்த 3 விஷயமும் அதைத்தான் நாங்க வெளியில பாக்குறோம். பிஹேவியர் பாருங்க, what we see, நாங்க பார்க்கக்கூடியது என்ன? இந்த விஷயங்கள். கண்ட்ரோல் பாக்குறோம், பிரெயின் பாக்குறோம், ஸ்கின்னிங் பாக்குறோம், எங்கர், ஹீட்டிங், இதெல்லாம் என்னது? உள்ள சாதாரணமாவே இல்ல, அழுதுட்டே இருக்குது. வீட்டுல ஒரு இடத்துல உட்கார வச்சா உட்கார்றது இல்ல, அழுது கூத்து போடுறாரு, விரலி. அதே போல ஹிட்டிங், இவரு ஸ்கூலுக்கு போனா, கிளாஸுக்கு போனா நண்பர்களோட விளையாடவே முடியாது, எல்லாருக்கும் அடிக்கிறாரு, உதைக்கிறாரு. ஏன் ரீசன் தெரியாது. ஏங்க எதை கொடுத்தாலும் கோபப்படுறாரு, அவரை சாந்தப்படுத்துறதுக்கு இயலாம இருக்குது, என்ன ரீசன் தெரியாது. இப்படியான விஷயங்கள்லாம் பார்ப்போம். இப்படியான விஷயங்கள்லாம் வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் எங்க வீட்டுல இல்லையா. சாதாரணமா எங்க வீட்டுல சில பிள்ளைகள் செய்யக்கூடியது, காலையில போயிட்டு தனியே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு இருக்கிறது, எதுவுமே விருப்பம் இல்லை, தனிமையில் இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க பார்க்கிறோம். இதெல்லாம் சைல்ட் பிஹேவியர். இதுதான் நாங்க பார்க்கிறோமே தவிர இவ்வளவு பகுதியை நாங்க பார்க்கிறதே இல்லை, எங்களுக்கு புலப்படுறது இல்லை. ரீசனை பாருங்க. ஒன்னாவது லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பிள்ளைக்கு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து என்ன சொல்லப்படுதோ, என்ன எதிர்பார்க்கப்படுதோ, அந்த புள்ள அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதே இல்லை. அந்த ஏஜுக்கு போயிட்டு நாங்க சொல்லணும். நாங்க ஒரு ஓர்டர் போடுற நேரம், ஒரு கட்டளை போடுற நேரம், இதை செய்யுங்க இதை செய்யாதீங்கன்னு சொல்ற நேரம் பெரியவங்களுக்கு சொல்றது போல சொல்லிடுறோம். அந்த பிள்ளையோட ஏஜுக்கு, அந்த பிள்ளையோட வேர்ல்டுக்கு நாங்க போயிட்டு அதுக்கு புரியும்படி நாங்க சொல்றோம் இல்லை. 2வது பேரண்ட்ஸ் கூட அந்த பிள்ளைகளை விளங்கி கொள்றாங்க இல்லை. நாங்க 18 வயசு 20 வயசு 30 40 வயசுன்னு சொன்னால் அந்த ஏஜ் கேட்டகரியில நாங்க எதை சிந்திப்போமோ அதே சிந்தனையில தான் பிள்ளையும் இருக்கும் நினைச்சு அதுக்கு ஒரு விஷயத்த நாங்க சொல்றோம். அப்ப அண்டர்ஸ்டாண்ட் இல்ல. எமோஷனல் டிஸ்ரெகுலேஷன், அவனுடைய எமோஷன்ஸ் இருக்குது இல்லையா, கவலை, இன்பம், துக்கம், மகிழ்ச்சி, கோபம் எல்லாம்,
அதுல ரெகுலேஷன் சரியானதாக இல்லை. எந்த நேரத்துல அழணும், எந்த நேரத்துல சிரிக்கணும், எந்த நேரத்துல கவலைப்படணும், இது அந்த பிள்ளைக்கு தெரியாது. இது சொல்லிக் கொடுக்கணும் பேரண்ட்ஸ். அதே போல நீட் ஆஃப் கனெக்ஷன், பேரண்ட்ஸ் உடைய தொடர்பை பிள்ளை எதிர்பார்க்குது. எப்போ பேரண்ட்ஸ் தாயும் தந்தையும் பிள்ளையோட நல்ல ஒரு கனெக்ஷன்ல இல்லையோ அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாம் நெகட்டிவ் பிஹேவியர்ஸா தான் வரும். அழுவாங்க, தனிமையில் இருப்பாங்க, எல்லாரையும் அடிப்பாங்க, சாப்பிட மாட்டாங்க, பேட் டாக்ஸ், தேவையில்லாத வார்த்தைகள், தகாத வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. அதே போல வந்து சொசைட்டில எதெல்லாம் மோசமான செயற்பாடுகள் ஆகிதோ அதை பயன்படுத்துவாங்க. ஏன் பேரண்ட்ஸ் கனெக்ஷன் எதிர்பார்க்குது. இதே கூட சாதாரண சின்ன பிள்ளைய நாங்க பார்க்கணும், அவங்கள நாங்க பார்க்கலாட்டி தட்டி எங்களை கூப்பிடுவாங்க, எங்களை பாருங்க என்ன பாருங்கன்னு சொல்லி. அதே போல வந்து அன்மெட் நீட்ஸ், அதனுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யப்படாம இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த சின்ன பிள்ளையோட வயசை நாங்க கேட்டகரைஸ் பண்ணிடணும். ஜான் பியாஜின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோக்னிட்டிவ் சைக்காலஜி, அறிவியல் ரீதியான ஒரு சைக்காலஜி உண்டு. அவர் சொல்லுவாரு இன்ஃபினிட்டின்றது பிறந்ததுல இருந்து 2 வயது வரைக்கும் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்றது. இந்த பீரியட்ல வாய் ரீதியான டேஸ்ட் மட்டும் தான் அந்த பிள்ளைக்கு கிடைக்கும். வாய் ரீதியான டேஸ்ட் மட்டும் தான் அந்த பிள்ளைக்கு கிடைக்குது. இந்த 2 வயது வரைக்கும் சரியான முறையில் தாய்ப்பால் கொடுக்கப்படாவிட்டால் விரல் சூப்ப ஆரம்பிக்கும். பெருசா வந்து ஒரு 20 வயசு வார நேரத்துல ஒரு சிகரெட்டு, ஒரு பீடி அதை வாயில வைக்க ஆரம்பிக்கும். வாயுடைய டேஸ்ட் ஆரம்பத்துல கொடுக்கப்படல. அது எங்க எஃபெக்ட் ஆகுது, அந்த பிள்ளை ஒரு 15-20 வயசுக்கு வந்ததுக்கு பின்னாடி சோசியல் பிஹேவியர் அந்த ஸ்ட்ரக்சரே உடைஞ்சு போகுது. அப்ப என்ன செய்வாங்க, ஒரு ட்ரக்கை யூஸ் பண்ணி பார்ப்பாரு. அந்த வாய்க்கு டேஸ்ட் தேவைப்படுது. ஆரம்ப காலத்துல பிள்ளைக்கு பசிக்கக்கூடிய நேரத்துல பால் கொடுத்திருந்தால் பிள்ளைக்கு தேவையான முறையில் சரியான முறையில் அல்குரான் சுன்னா படிக்கு 2 வருஷம் கொடுக்க வேண்டியது அல்குரான். அந்த முறையில கொடுத்திருந்தா பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள் வாரது இல்லை. அப்ப அவர் சொல்றாரு, சரி அந்த டேஸ்ட் ஆரம்பத்துல கிடைக்கல, அதனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரியான செயற்பாடுகள் வருது. தேகம் கடிப்பாங்க, விரல் சூப்புவாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்தது, ஆரம்பத்துல விட்ட பிள்ளைகள். அதே போல வந்து லேக் ஆஃப் எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன், சரியான முறையில பிள்ளைகளோட பேசுறது நாங்க. சின்ன பசங்களா இருந்தாலும் அந்த பிள்ளை அந்த பாசம் புரியுதோ இல்லையோ பேசுங்க, தமிழ்ல தாய்மொழியா பேசுங்க. அந்த பிள்ளையோட நீங்க கதைங்க, கட்டி கதைச்சு பாருங்க. என்னுடைய பசங்களோட அரவணைச்சு பேசி பாருங்க, அவனுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். என்னுடைய தாயும் தந்தையும் என்னோட நிக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். ஒரு தவறு செய்யறதுக்கு பயப்படுவோம். எதுக்கு பயப்படுவோம், அடி உதைக்கல, மனசாட்சிக்கு பயப்படுவோம். என்னுடைய தாயுடைய தந்தையுடைய உள்ளம் நொந்து விடும் என்று சொல்லி பயப்படுவோம். அதே போல வந்து வாண்டிங் அட்டென்ஷன், அந்த பிள்ளைகள் அவங்களோட கவனத்தை எதிர்பார்க்குது. பேசுற நேரத்துல கண்ணு பார்த்து பேசுங்க, சிரிச்சு பேசுங்க, நல்ல காது கொடுத்து ஆக்டிவ் லிஸ்னிங், நல்ல காது கொடுத்து கேளுங்க. சொல்லு, மொபைல்ல, லேப்டாப்ல, போன்ல, சொல்லுங்க, கேட்கிறோம், ஓகே, சரியா, இது அம்மா கிட்ட எடுத்துட்டு போங்க. எது சொன்னாருன்னு புரியுது இல்ல, நாங்க பிஸி எலக்ட்ரிக் டிவைஸ்ல காது கொடுத்து கேட்கல. நாங்க இது எல்லாம் என்ன கொண்டு வருதுன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி மோசமான நெகட்டிவ்ஸ் கொண்டு வருது. சோ இதெல்லாம் நாங்க பார்க்கிறதே இல்லை. இது எல்லாத்தையும் நாங்க சரி செஞ்சா இந்த பிள்ளையுடைய பிஹேவியர் டாப் லெவல்ல வரும். அல்குரான் சொன்னதே போல. அதுல முதலாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, உணர்ச்சி நுண்ணறிவு. எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னது, உணர்ச்சி நுண்ணறிவு. எப்ப சிரிக்கணும், எப்ப அழணும், எப்ப கவலைப்படணும். ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டாரு, அங்க போயிட்டு நம்ம கலகலப்பா சிரிச்சுட்டு இருக்க முடியுமா, முடியாது. ஒரு திருமண வீட்டுக்கு போயிட்டு அழுது ஒப்ப வைக்க முடியுமா, முடியாது. ஒரு மகிழ்ச்சியான நேரத்துல ஒரு புள்ள அழுது இருக்குது, ஏதோ எமோஷனல் பிரச்சனை இருக்குது அந்த பிள்ளைக்கு. எப்ப பார்த்தாலும் தனிமையில, ஓட்டிசம் சொல்லுவாங்க, தனிமையில புள்ள இருக்குதுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அந்த பிள்ளைக்கு எது கொடுத்தாலும் சந்தோஷமே இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு பிரச்சனை எமோஷனல் ரீதியாக இருக்குது. அதை நாங்க சரி செய்யணும். அடுத்தது பாருங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு சொல்லி பாருங்க. அதுக்கான ஒரு டெபினேஷன், உணர்ச்சி நுண்ணறிவு என்பது ஒருவரின் சொந்த உணர்ச்சிகளை அடையாளம் காணும். என்னுடைய உணர்ச்சி என்ன, எனக்கு கோபம் வருதா, எனக்கு அழுக வருதா, எனக்கு துக்கம் வருதா, எனக்கு சிரிப்பு வருதா, எனக்கு மகிழ்ச்சி வருதா, எனக்கு ஆத்திரம் வருதா, எனக்கு ரோஷம் வருதா, இதான் அடையாளம் காணணும். அதை நேரம் அது புரிஞ்சும் கொள்ளணும், எனக்கு இப்படிலாம் வருதுன்னு சொல்லி அதை நிர்வகிக்கையும் செய்யணும், மேனேஜ் பண்ணணும். அழுகுறதுன்னு சொன்னால் ஒருவருக்கு அழுதுட்டு இருக்கிறது இல்ல, அதிகமான கவலை எங்க கொண்டு போய் சேர்க்கும், மென்டல் ஹெல்த் கொண்டு போய் சேர்க்கும். அவருடைய டிப்ரெஷன் போவாரு, என்சைட்டி போவாரு, மன அழுத்தத்துல போய்த்துருவாரு. அதிகமான கவலை சூசைடுக்கு கொண்டு போகும். நிறைய பார்க்கிறோம் இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் அடையாளம். உதாரணமாக காட்டலாம், தாய் தந்தையோட பேசாத பிள்ளைகளா இருக்கலாம்,
இன்னைக்கு சொசைட்டில சீரழிஞ்சு வீழ்ந்து இருக்கக்கூடிய காதலன் காதலி எல்லாம் இருக்கலாம். கவலையில எடுக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? சூசைட். அப்ப சமூகத்துக்கு மிக மோசமா இருக்குது. அதே நேரம் தன்னை பத்தி புரிஞ்சு கொள்றதோட மற்றவர்களின் உணர்ச்சிகளையும் அடையாளம் காண்பார்கள். நான் பேசக்கூடிய வார்த்தை யாரையாவது காயப்படுத்திடக்கூடாது. எல்லா நேரத்திலையும் மார்க்கம் அதிகமாக ஜோக் பேசுறது, ஃபன் பண்றது விரும்புகிறேன். ஒரு லிமிட் இருக்குது. அதிகப்படியான ஜோக் ஒருத்தர் காயப்படுத்திடும், ஒருத்தருடைய உள்ளத்தை உடைச்சிடும். அப்படி உடைக்கிறதா இருந்தால் இப்படி எல்லாம் நாங்க சொல்லி வளர்த்தா எந்த இடத்துல எதை பேசணும்னு புள்ள பிடிச்சிடும். இந்த இடத்துல சரியான வார்த்தையை பேசுவேன், இந்த இடத்துல இதை நான் பேசுவேன், இடம் பொருள் ஏவல் பார்த்து அந்த புள்ள பேசும். இப்ப யாருக்கும் எதுவும் இல்லை, புள்ளையும் சரியா வளருது, சொசைட்டியும் சரியா இருக்கிறாங்க. மற்றவர்களின் உணர்ச்சிகளை அடையாளம் காணவும். அவர் கோபப்படுறாரா, அவரை இப்ப நான் பார்க்கவே சொல்லுவோம் இல்லையா, கோபமா இருக்காரு போல, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறாரு, கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்காரு, அவர்கிட்ட மைண்ட்ல ஏதோ ஓடிட்டு இருக்குது இல்லையா, பார்த்துதான் பேசணும் அப்படின்னா நினைப்போம் இல்லையா. அப்ப அதெல்லாம் நாங்க அடையாளம் காணணும், பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எமோஜிஸை வச்சு ஒரு பிளே இருக்குது, டாய்ஸ் பிளேல அவங்களோட எமோஷன்ஸை பழக்கிறதுக்கு சின்ன பசங்களுக்கு 1 வயசு 2 வயசுல இருக்கும் பொழுது இது என்ன படம், இது சிரிப்பு, இது மகிழ்ச்சி நேரத்துல நாங்க இப்படித்தான் இருக்கணும், இது என்ன படம், இது அழுகை, இதைத்தான் நாங்க அழுகணும், இது என்னது கவலை, இப்படின்னு சொல்லி நாங்க சின்னதில இருந்தே பழக்கணும் பிள்ளைகள். அதே நேரம் புரிந்து கொள்ளவும் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்தும் திறனை குறிக்கிறது. அப்ப எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொன்னால் என்னிடம் என்ன எமோஷன்ஸ் இருக்குது அதை எப்படி புரிஞ்சு கொள்வது, அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் என்ன அதை எப்படி புரிஞ்சு கொள்வது, எது நிர்வகிக்கிறது என்றதை விலகி கொள்ளும். இப்ப நாம பார்க்கணும் இந்த குழந்தைகளின் உணர்ச்சி நுண்ணறிவின் நன்மைகள். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கவலை, இன்பம், துக்கம், மகிழ்ச்சி, இதை சரியா பிள்ளைகளுக்கு நாங்க படிச்சு கொடுத்தா என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்ப்போம். முதலாவது சுயமரியாதை மற்றும் தன்னம்பிக்கை வரும். அந்த பிள்ளைக்கு தெரியும், நான் இந்த நேரத்துல அழணும், அந்த நேரத்துல நான் அழுவேன், இந்த நேரத்துல சிரிக்கணும், அந்த நேரத்துல சிரிக்கும், இது கவலைக்குரிய நேரம், நான் கவலைப்படுவேன், இது துக்கத்துக்குரிய நேரம், நான் துக்கப்படுவேன். ஒரு செல்ஃப் கான்பிடென்டோடைய புள்ள வளரும். இந்த நேரத்துல அழகு, இதெல்லாம் சிரிக்கிற நேரமா, நீ சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருக்கீங்க, எல்லாரும் கவலையில இருக்கிறாங்க, நான் சொல்ல புள்ள உடைஞ்சு போகுது. சின்னத்துல நீங்க சொல்லி கொடுத்தது இல்ல. இந்த விஷயங்கள் நான் இருந்தால் பிள்ளைகளுக்கு செல்ஃப் கான்பிடென்ட், செல்ஃப் எஸ்டீம், சுயமரியாதை என்றது டாப் லெவல்ல இருக்கும். பிள்ளை தன்னை ஒரு ஆளாக நினைக்கும். ஆமா, நான் ஒரு சரியான ஒருத்தன் தான் அப்படின்னு நினைக்கும் புள்ள. சிறந்த நேர்மையான உறவுகள், எல்லோரோடும் சகஜமாக பழகும். எப்படி நேர்மையா பழகும், வெளியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்களா அழுகுறாங்களா அதுக்கு நான் எப்படி ரியாக்ட் பண்றது எல்லாம் தெரியும் அந்த பிள்ளைக்கு. எல்லாரோடும் திறந்த மனதோடு நேர்மையாக பழகும். சிக்கலை தீர்க்கும் மற்றும் முடிவெடுக்கும் திறன், டிசிஷன் மேக்கிங் என்றது ஒரு பெரிய ப்ரோசஸ். ஹியூமன் லைஃப்ல ஒரு முடிவெடுக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு ப்ரோசஸ். அதே போல ப்ராப்ளம் சால்விங், ஒரு பிரச்சனை வருது, சின்ன சின்ன பிரச்சனைகள் பிள்ளைகளுக்கு தீர்க்க தெரியாது, ஓடிட்டு வருவாங்க, பெருசா போனாலும் பாப்பா அம்மா கிட்ட வருவாங்க. என்ன ரீசன், ஆரம்பத்துல எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவங்களுக்கு படிச்சு கொடுக்கப்படையில. எது கவலை, எது சந்தோஷம், எது துக்கம், எது மகிழ்ச்சி, இந்த நேரத்துல இப்படி இருக்கணும், இந்த நேரத்துல இப்படி இருக்கணும். கோபம் வந்தா கோபத்துக்கு ஒரு லிமிட் இருக்குது சொல்லுவாங்க இல்லையா. கோபம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, கோபம் வந்தன்னு சொன்னால் உங்களுடைய மூஞ்சி கை கால் தண்ணியால் கழுவி கொள்ளுங்கள். ஹதீஸ் அன்னைக்கு பேசிருக்குது. அதே நேரம் சொல்லுவாங்க, கோபம் வந்தா 1 to 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுங்கன்னுவாங்க, நீங்க டீப் பிரீத் பண்ணுங்கன்னுவாங்க. அல் குர்ஆன் அந்த ஹதீஸ்கள்ல நாம பார்க்கிறோம், கோபம் வந்தால் உது எடுத்துக்கொள்ளுங்க, எழும்பி நிற்கும் பொழுது கோபம் வந்தா சாஞ்சிக்கோங்க, சாஞ்சி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்துல கோபம் வந்தா கொஞ்சம் நீங்க ஒரு இடத்துல படுத்துக்கோங்க, உங்களுடைய இடத்தை நீங்க பொசிஷனை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு சம்பவம் நடந்துட்டு எனக்கு கோபம் வந்துட்டா நெக்ஸ்ட் ஒரு ஹோலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வாங்க, உடனே உங்களுடைய வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அன்றே இந்த கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மெத்தட், எமோஷனலை கட்டுப்படுத்தக்கூடிய மெத்தட ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்ப அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கோபம் வருதா, ஓகே கொஞ்சம் வாங்க என்னோட, கொஞ்சம் கை கால் கொஞ்சம் கழுவி கூட்டிட்டு வருவோம். நீங்க அதெல்லாம் சொல்லிக் கொடுக்காம வளர்ந்தால் இந்த இவ்வளவு பெரிய கோபம், இவ்வளவு கவலைகளும் அது அப்படியே பெருசாக வளர்ந்து வெடிச்சது என்று சொன்னால் பெரிய மென்டல் டிஸார்டர். அவர் பெருசா வந்ததுக்கு பின்னால் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு என்னவா இருக்கும், கண்டதை தூக்கி எறிவாரு, தாய் தந்தையருக்கு கூட கையை நீட்டுவார் அடிக்கிறதுக்கு. பிருல் வாலிதை எங்க போச்சு, யார் செஞ்ச தவறு, தாய் தந்தையர்களை கவனிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. கவனிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றுவது கூட யாரு, நாங்க தான் மாற்றணும். இதெல்லாம் குறை விட்டுட்டு நீ என்ன இப்படி இருக்க, என்னை கணக்கெடுக்கிறோம் இல்ல, தாய் தந்தையை கணக்கெடுக்கிறோம் இல்ல, சகோதரர்களை கணக்கெடுக்கிறோம் சொன்னால் நீங்க விட்ட பிள்ளை. அதுதான் இன்றைக்கு உங்களை தொடருது. அதே நேரம் மனநல பிரச்சனைகளின் ஆபத்து குறைவு, இப்படியான விஷயங்கள் கண்ட்ரோலா இருந்தால் மென்டல் டிசார்டர்ஸ் வராது. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம் நிறைய விஷயம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, அதாவது யாருக்கெல்லாம் என்சைட்டிஸ் இருக்கிறோம், யாருக்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்கிறோம்,
யாரெல்லாம் வந்து ஐசோலேஷன்ல இருக்கிறாங்களோ, தனிமையில இருக்கிறாங்களோ, மனசு ஒரே பதற்றமா இருக்குது. போபியா, எக்ஸாம் போபியா, எக்ஸாம கண்டாலே பயம், ஸ்டேஜ்ல ஒரு ஸ்பீச் பண்ணிடாது பயம், ஆட்களோட பேசுறதுக்கு இயலாது ஒரு பயம். இதெல்லாம் யாருக்கு இருக்குதுன்னு சொன்னால், சிறு வயதில் இருந்து அவர்களுக்கு இந்த உணர்ச்சி ரீதியான விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. இது பிறந்ததுல இருந்து ஆரம்பிக்கணும். நாங்க பிள்ளைகளுக்கு சின்னத்துல இருந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சால் இந்த 4 விஷயங்களும் சரியாக அமையும். அடுத்தது பாருங்க. ஓகே, இப்ப நாம இந்த எமோஷன்ஸ் பிள்ளைகளுக்கிட்ட சரியான முறையில கொண்டு வரதுக்கு என்ன செய்யலாம், என்ன மெத்தட்ஸை யூஸ் பண்ணலாம்? முதலாவது, பில்டிங் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப். உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு ஸ்ட்ராங், பலமான, வலுவான ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப எனக்கு அடுத்த கேள்வி வருது, எப்படி பலமான ஒரு வலுவான உறவை நாங்க ஏற்படுத்திக் கொள்றது? பலமே இருக்கிறோம், எப்படி ஏற்படுத்திக் கொள்றது? அதுக்கும் ஒன்று இருக்குது, சொல்லுவாங்க லவ் லாங்குவேஜஸ் சொல்லுவாங்க. என்னது அதுக்கு பேரு? லவ் லாங்குவேஜஸ். 5 விஷயம் இருக்குது. இப்பதான் அதுக்கு பேர் லவ் லாங்குவேஜ், புதிய ஒரு பேர். இதெல்லாம் ஆரம்பத்துல அல் குர்ஆன் சுன்னாவுல வந்த விடயங்கள். இந்த 5 விடயம் என்னது? இது பிள்ளைகளுக்கு மட்டுமா? நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்க உங்களோட மனைவியோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களோட சிப்லிங்ஸ், உங்களுடைய சகோதர சகோதரியோட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களோட ஃபெமிலிஸோட கம்பேர் பண்ணி பாருங்க. முதலாவது, எப்ரிஷியேட் பண்ணணும். என்னது? வேர்ட் ஆஃப் எஃபர்மேஷன், பாராட்டணும். அவர்களுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகள் சொல்லணும். பிள்ளைகள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயற்பாடுகளுக்கு எல்லாம் அவங்களை பாராட்டுங்க. மாஷா அல்லாஹ், அழகான ஒரு டிராயிங் வரைஞ்சிருக்கிறீங்களே, மாஷா அல்லாஹ், அழகான ஒரு ஆர்டிகல் எழுதிருக்கிறீங்களே, மாஷா அல்லாஹ், எவ்வளவு அழகான ஒரு மென்சர் போட்டு இருக்கிறீங்க, இது நீங்க செஞ்சதா, மாஷா அல்லாஹ், இந்தாங்க ஒரு காஃபி, இந்தாங்க ஒரு சாக்லேட் கொடுங்க. பேர்ட்ஸ பாராட்டுங்க. பிள்ளைகள் எதிர்பார்க்குது, தாயுடைய தந்தையுடைய அன்பை பாராட்டி பிள்ளை எதிர்பார்க்குது. இதுக்கு ஒரு சைக்காலஜில தனி தியரியே இருக்குது. ஸ்கெனர்ட ஒரு தனி தியரி. ஸ்டிமுலேஷன் பண்றது, அவன் தூண்டுறது, அவனை பாராட்டணும். வார்த்தையை கூட அவர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். ஒரு சின்ன டஃபி கொடுங்க, ஒரு சின்ன ஸ்டார் கொடுங்க. நீங்க இந்த வேலையை செஞ்சீங்க மாஷா அல்லாஹ், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஸ்டார் கொடுக்குற நேரத்துல புள்ள என்ன செய்யும்? ஊக்கத்தோட நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இன்னும் முனைந்து அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்தது குவாலிட்டி டைம். என்னது? குவாலிட்டி டைம். பிள்ளைகளுக்காக சிறந்த நேரத்தை வழங்குங்க. நாங்க ஓடுறோம், உழைக்கிறோம் எல்லாம் பிள்ளைகளுக்காக தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு பிசிக்கல் ரீதியான ஒரு குவாலிட்டி டைமே கொடுக்கறது இல்லையே. எங்களோட ஒரு டே டைம்ல ஏதாவது ஒரு 1 hour 1/2 hour பிள்ளைகளோட உட்காருங்க. அவர்களோட அன்பா, சந்தோஷமா, மகிழ்ச்சியாக அவங்க சொல்றத கேளுங்க. ஏதோ ஒரு கதை சொல்லுவாங்க, அந்த கதையில உப்பும் இருக்காது, எதுவும் இருக்காது. இருந்தாலும் மாஷா அல்லாஹ், அழகான கதை இல்லையா, சந்தோஷமா இருக்குது, கேளுங்க. மாஷா அல்லாஹ் சொல்லுங்க, சந்தோஷப்படுத்தி பாருங்க. அந்த பிள்ளைக்கு இன்னும் கிரியேட்டிவ் திங்கிங், கிரியேட்டிவ் பிரெயின் என்றது இன்னும் பவர்ஃபுல்லா வேர் பண்ணும். எப்ப பாராட்டு கிடைக்கும் பாக்குது, அந்த பிள்ளையோட ஒன்றாக உட்கார்ந்து புக்கை வாசிச்சு காட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாத பழக்கம் என்ன தெரியுமா? நாங்க யாருமே குர்ஆன் ஓதி காட்டுறது இல்லை. எங்க பிள்ளைகள் எல்லாம் மொபைல் வந்தாச்சு, மொபைல போட்டு வச்சுட்டோம் வீட்டுல, ஏதோ ஒரு மூலையில அது பேசிட்டு இருக்கோம், எல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க நினைப்போம். அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. தாய் தந்தை உட்காருங்க, பிள்ளைகள் வைங்க, குர்ஆனை ஓதி காட்டுங்க, நமக்கு தெரிஞ்சதை ஓதி காட்டுங்க, ஒரு புத்தகத்தை வாசிச்சு காட்டுங்க. பிள்ளைகள் பெருசா வரக்கூடிய நேரத்துல புத்தகத்தை விரும்பக்கூடிய பிள்ளைகளாக மாறும். யாருக்கிட்ட எல்லாம் புத்தகம் இருக்கிறதோ மிக சிறந்த ஒரு தலைமுறையாக மாறும். அல் குர்ஆன் யாருக்கிட்ட இருக்கிறதோ, ஹதீஸ் யாருக்கிட்ட இருக்கிறதோ மிகப்பெரிய ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு பிள்ளையாக மாறுது இல்லையா? அப்ப நாம பார்க்கணும். இந்த உங்களோட பிள்ளைகளுக்கான ஒரு குவாலிட்டி டைம், சிறந்த ஒரு நேரத்தை கொடுங்க. அதே நேரம் கிவிங் கிஃப்ட்ஸ், அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுங்க. இன்னைக்கு பார்க்கணும், நாங்க ஒரு இடத்துக்கு போற நேரம் எங்களுக்கு ஏதோ ஒரு அன்பளிப்பு கிடைக்குது, இல்ல நாங்க அன்பளிப்பு அவங்களுக்கு கொடுக்குறோம். எங்களை அவங்க ஏதாவது ஒரு நேரத்துல வெறுப்பாங்களா? வெறுக்க மாட்டாங்க. இன்னைக்கு கிஃப்ட்ஸ வெறுக்கக்கூடிய யாருமே கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறீங்களா, ஒரு கேக்கு, ஒரு பிஸ்கட் பட்டி, ஒரு வாழைப்பழம், ஒரு ஷீப்பு, ஏதாவது ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு போங்க, சந்தோஷப்படுவாங்க. அவன் உள்ளத்துல உங்களோட மீது ஒரு பெரிய மதிப்பே வரும். வீட்டுக்கு போறீங்களா, வீட்டுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போங்க. மாஷா அல்லாஹ், பாப்பா என்னோட இறக்கம், தந்தை என்னோட இறக்கம், எனக்கு இந்த கிஃப்ட் கொண்டு வந்துட்டாரு. நீங்க சொல்லக்கூடிய எல்லாத்தையும் கண்ணை மூடிக்கொண்டு கேட்கும். ஏதாவது ஒரு மாசத்துக்கு ஒரு முறை, 2 மாசத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்குறது, அதன் கிஃப்ட். எது செய்தாலும் சின்ன, நாங்க கிஃப்ட் எதை நினைச்சு கொண்டிருக்கிறோம்? நம்ம ரியால் படியை பார்ப்போமே, 100 ரியால், 200 ரியால், 300 ரியால் இல்ல, 1 ரியால், 2 ரியால், 3 ரியால், 10 ரியால், சாதாரணமான ஒரு பிரைஸ், சின்ன ஒரு கிஃப்ட். கிஃப்ட் சொன்னால் பெருமதி மிக்கது இல்ல, அவங்களை மகிழ்ச்சி படுத்தக்கூடியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுக்கு இனிப்புகள் கொடுப்பார்கள்.
எதை படிச்சுக்கொள்ளுமே நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இருந்து. அதே போல பிசிக்கல் டச். பிசிக்கல் டச்னா என்னது? உடல் ரீதியான அவர்களுடைய டச் இன்னைக்கு மாறி இருக்குது. இப்ப பிசிக்கல் டச் என்று சொன்னா என்னது? அவங்களோட உணர்ச்சியோட இருக்கணும். கையை பிடிச்சு பேசுங்க, ஆஹா நீங்க பாருங்க இது சரி இது இல்ல பேசுங்க. அடிக்கடி முஆனகா செய்யுங்க பிள்ளைகளோட. இன்னைக்கு வந்து ஹெல்த் லைன் சொல்லக்கூடிய வெப்சைட், அதுல டாக்டர் வந்து சொல்றாங்க என்னன்னு சொன்னால், ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு பிள்ளையை 4 முறை கட்டி அணைக்கணுமா தாய் தந்தையர். 8 முறை கட்டி அணைக்கிற நேரம் பிசிக்கலி மென்டலி அந்த பிள்ளை இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ஒரு நாளைக்கு 12 முறை கட்டி அணைக்க வேண்டும் என்று சொல்லி இப்ப இருக்கக்கூடிய ஹெல்த் சைக்காலஜி பேசுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கே சொன்னாங்க, யாராவது முஸ்லிம்கள் முஃமின்கள் சந்திக்கிற நேரத்துல முசாஃபா செய்யுங்க, முஆனகா செய்யுங்க. உங்களுடைய உணர்ச்சி அவருடைய உணர்ச்சியோட ஈக்குவல் ஆகுது. இந்த முஆனகா அன்றே இஸ்லாம் எங்களுக்கு முஆனகா என்ற ஒன்றை பழக்கிவிட்டு போய்த்தது. கட்டி அணையுங்கள், கட்டி தழுவுங்கள், எல்லாரோடையும் முசாஃபா செய்யறது, கையை கொடுக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை சந்திக்கக்கூடிய நேரத்திலே ஃபஸல்லமஹு அவருக்கு சலாம் கூறுகிறான், வஅஹத பியதிஹி கையை பிடித்து ஃபஸாஃபஹு அவருக்கு முஆனகா செய்கிறார் என்று சொன்னால், தனாசரத் ஹதாயாஹும் அவர்களுடைய பாவங்கள் உதிர்ந்து போய்விடுகிறது. எப்படி தெரியுமா? கமா யத்தனாசரு வரகு ஷஜர் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாம் எப்படி காய்ந்த விழுதுகள் இலைகள் எல்லாம் அப்படி உதிர்ந்து போகுதோ அதே போல உங்களோட பாவம் எல்லாம் உதிர்ந்து போகுதுன்னாங்க. இது சாதாரணமா யாருக்கோ செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு முசாஃபா கையை பிடிச்சு இறுக்கி பிடிங்க. உங்களுடைய உணர்வு உங்களுடைய அன்பு அங்க கடத்தப்படுது. அவருடைய அன்பு அவருடைய இது உங்களுக்கு கடத்தப்படுது. என்ன ஒரு கோபக்காரனா இருக்கட்டும், உங்களை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒருவராக இருக்கட்டும், ஒரு முஆனகா ஒரு முசாஃபா செஞ்சு பாருங்களேன், அப்படியே அத்தனை கோபமும் இல்லாம போயிடும். இந்த அன்பே அந்த ஹதீஸ் பேசுது இல்லையா? இந்த பண்பை பிள்ளைகளுக்கு காட்டுங்க, அவர்களோட உட்காருங்க. அப்ப இந்த பிசிக்கல் டச் என்றது கட்டாயம் தேவை. பிள்ளைகளுக்கு அதிகமாக முத்தங்கள் கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பில் ஹசன், ஹசன் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுடைய பேரர், அவருக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அந்த நேரத்துல அக்ரா இப்னு ஹாபிஸ் ஒரு சஹாபி நிக்கிறாரு. அவர் எழுந்து கேட்கிறாரு, என்ன நடக்குதுங்க? ரசூலுல்லாஹ் முத்தம் கொடுக்குறாங்க பேர பிள்ளைக்கு. அப்ப அவர் சொல்றாரு, இன்னலி அஷ்ரதம் மினல் வலத், எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கிறாங்க. மா கப்பல்து மின்ஹும் அஹதுன், மா கப்பல்து மின்ஹும் அஹதன், அவர்கள்ல யாருக்குமே இதுவரைக்கும் நான் முத்தம் கொடுத்ததே இல்லை என்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க? இத்தகில்லாஹ் ஃபி அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விடயத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல இன்னொரு ஹதீஸ்ல ஆராபி ஒன்று இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கேட்கிறாங்க, அதுகப்பிலூன அவுலாதக்கும், ஒரு பிள்ளைகளுக்கு நீங்க முத்தம் கொடுக்குறீங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நாம். இவர் சொல்றாரு, லக்கின்னா வல்லாஹி மா நுகப்பில், நாங்க என்ன பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவ அம்லிகு இன் கான அல்லாஹ் நஸஅ மின் கல்பிக்கும் ரஹ்மா, உங்க உள்ளத்துல இருந்து அல்லாஹ் இரக்கம் என்ற அந்த பண்பையை எடுத்து போட்டான், எடுத்து விட்டானா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. பிள்ளைகளுக்கு அன்பு கொடுக்கணும், முத்தங்களை பரிமாறணும். இந்த முத்தங்கள் அவரோட பிசிக்கலோட டச்சாவோட நேரம் உங்களுடைய அன்பு பாசம் பிள்ளைகளுக்கு கடத்தப்படுது. அதே நேரம் வந்து ஸ்மால் ஃபேவர், சின்ன சின்ன உதவிகள் செய்யுங்க. பாப்பா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இதுல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, பாப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, உமா ஹெல்ப் பண்ணுவாங்க. இது பாப்பா பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, என்னோட மனைவிமார்களுக்கும் இதுதான். வீட்டு வேலையா கிச்சன்ல கொஞ்சம் போய் சின்ன ஹெல்ப் பண்ணி பாருங்க. வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணணுமா, சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணி பாருங்க. ஏதாவது பிசிக்கல் டச் அதிகமா. ரசூலுல்லாஹ் மனைவி தண்ணீர் அருந்திய பாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் அதே இடத்தில் வாய் வைத்து குடித்திருக்கிறார்கள். அன்னைக்கு பேசுது, இன்றைக்குதான் புதிய பேர் லவ் லாங்குவேஜ் சொல்லி நவீனமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓடி விளையாடி இருக்கிறார்கள், தண்ணீரால் விளையாடி இருக்கிறார்கள், ஒரே பாத்திரத்தில் விளையாடி இருக்கிறார். மனைவிமார்கள் அன்பு வருமா இல்லையா? எவ்வளவு அன்பு. அதே நேரம் ஒரு கிஃப்ட கொடுத்து பாருங்க மனைவிக்கு, எதை கொடுத்தாலும் சரி கணவன் கொடுத்த கிஃப்ட ஒருபோதும் மறந்து விட மாட்டார். அதே நேரம் குவாலிட்டி டைம் மனைவிக்காக வேண்டி ஒரு ஹாஃப் அன் அவர் ஒதுக்கி பாருங்க. அதே போல மனைவி செய்யக்கூடிய சிறு சிறு வேலைகள், மாஷாஅல்லாஹ் இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்துச்சு, நல்ல டேஸ்டா இருந்துச்சு, இன்னைக்கு அழகா இருக்கிறீங்க, இன்னைக்கு வீடு சுத்தமா இருக்குது, ஒரு சாதாரண வார்த்தை. இந்த விஷயங்கள் மட்டும் இருந்தால் டிவோர்ஸ் என்ற ஒரு சப்ஜெக்டே இல்லாம போயிடும் சொசைட்டி. இது அடியோட கல்வி. இந்த லவ் லாங்குவேஜ் என்றது பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, உள்ள ஃபேமிலிக்குமே இது பொருந்தி போகும். ஓகே, அப்ப அடுத்தது பார்ப்போம். இந்த எமோஷன்ஸை நாங்க இன்னும் டெவலப் பண்ணணும்னு சொன்னால் நாங்க ரோல் மாடலாக இருக்கணும். பிள்ளைகள் பொதுவாக
அவங்களோட இந்த விஷுவலால எதை பார்க்கிறாங்களோ, இந்த ஒடிட்டரியால எதை கேட்கிறாங்களோ, இதைத்தான் செயற்பாடுகளாக பிள்ளைகள் நடத்துறாங்க. வெளியில யார் என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே உள்வாங்கி பிள்ளைகள் அதனுடைய ஜெராக்ஸ், அதனுடைய கொப்பியாகத்தான் பிள்ளைகள் செயற்படுது. நாங்க மொபைல் எடிக்ஷனை பத்தி பேசுவோம், நாங்களே மொபைல் இருப்போம். நாங்க எலக்ட்ரிக் டிவைஸ் அதிகமாக யூஸ் பண்ண வேணாம் மகன், அது சரியில்லைன்றுவோம். நாங்களே 24 மணி நேரம் அந்த எலக்ட்ரிக் டிவைஸ்ல இருக்கும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் நாங்க பாக்குறோம், அந்த சிகரெட் பீடி எல்லாம் பிள்ளைகள்கிட்ட பணம் கொடுப்பாங்க, போய் கடையில வாங்கிட்டு வா. மகன் குடிச்சா தவறு, பாப்பா குடிக்கிற நேரத்துல எந்த ஒரு இதுவும் இல்லை. பழக்கிறீங்க நீங்க பிள்ளைகளுக்கு. அப்ப அதிகமாக சினிமாக்கள், பாடல்கள், பாட்டுகள் எல்லாம் பாப்பாரு வீட்டுல. மகன் அதிகமாக்கிறதுல பாட்டு ஹராம்னு சொல்லி ஒரு ஆணி முஸ்திர லெவலுக்கு தன் தாய் தந்தையர்கள் பேசுவாங்க. முதல்ல நாங்க ரோல் மாடலாக இருக்கணும். பிள்ளைகள் எங்களை பார்த்து அணுவணுவாக ஒவ்வொரு செயற்பாடுகளையும் கற்றுக்கொள்கிறது, படிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை மிகச்சிறந்த முன்மாதிரி. ரசூலுல்லாஹ் அப்படி அன்பாக பேசுவார்கள், அப்படி இரக்கமாக பேசுவார்கள் பிள்ளைகளோடு. அதே போல அடுத்தது என்கரேஜ்மெண்ட் அண்ட் கைடன்ஸ். பிள்ளைகளுக்கு ஊக்கம் கொடுக்கணும். ஆல்ரெடி சொன்னதை போல எது செஞ்சாலும் அவங்களை கைட் பண்ணுங்க, அவங்களை திட்டாதீர்கள், அவங்களை ஏசாதீங்க. நீங்க என்ன செய்யலாம், நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு சொல்ல போறேன்னு சொன்னாங்க, எப்படி பயன்படுத்தலாம், எலக்ட்ரிக் டிவைஸ், நீ எலக்ட்ரிக் டிவைஸ் படிக்க, எலக்ட்ரிக் டிவைஸ் போன் யூஸ் பண்ணாத, மொபைல் யூஸ் பண்ணாத, அல்லது டிவி பார்க்காத, படி அப்படின்னு சொல்றதை விட நீங்க படிச்சுட்டு எலக்ட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. நம்மளோட வார்த்தையில இருக்குது இல்லையா, நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணாம பாசிட்டிவா யூஸ் பண்ணி பார்ப்போம். நீங்க படிச்சதுக்கு அப்புறம் இந்த நெகட்டிவ், இந்த எலக்ட்ரிக் டிவைஸுக்கு வாங்கன்னு சொல்லுங்க. எலக்ட்ரிக் டிவைஸ் யூஸ் பண்ண வான்னு சொன்னா யூஸ் பண்ணும், எதை வானான்னு சொல்றீங்களோ அதை பிள்ளைகள் செய்யும். அப்ப நீங்க எப்படி சொல்லலாம், நீங்க உங்களோட ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்து உங்களோட மொபைல் எடுங்க. அப்ப ஹோம்ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வார நேரமே ஒரு பெரும்பகுதியான நேரம் போயிட்டு இல்லையா, இன்னொரு நேரம் தான் எடுக்கும். அதுக்கும் நம்ம வேற வேற ட்ரிக்ஸ் இருக்குது, பிள்ளைகளை நாங்க டிவைட் பண்றது. அப்ப அவங்களுக்கு நாங்க என்ன செய்யணும், ஊக்கம் அளிங்க, வழி காட்டுங்க. அடுத்தது செட் கிளியர் எக்ஸ்பெக்டேஷன், தெளிவான எதிர்பார்ப்புகளை அமைக்கும். பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட சிறு வயதில் இருந்தே சொல்லி வளங்க. நீங்க நல்ல பிள்ளையாக வளரணும், நல்ல வார்த்தை பேசக்கூடிய பிள்ளையாக வரணும். எது சரி அதை பேசுங்க, எது தவறோ அதை செய்யாதீங்க. நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்களோ தெளிவாக சொல்லிடுங்க. நீங்க ஒரு விஷயத்த பொதுவா சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு, நான் சொன்ன ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்டிங் குறவு பிள்ளைகளுக்கு ஆரம்பத்துல சின்ன வயசுல இருக்கும்போது தவறா செய்யற நேரத்துல அடின்னு போட்டு அடிக்கும், திட்டி தீர்த்துடுவோம். ஏன் நான் சொன்னதை நீ கேட்க இல்லைன்னு. உங்களோட எதிர்பார்ப்புகளை சரியா சொல்லுங்க. எப்படி சொல்லலாம் எதிர்பார்ப்புகளை, இந்த 3 வழிகள்ல சொல்லலாம். என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், 9 மணிக்கு தூங்குறீங்களா, 9 மணிக்கு தூங்குங்க. நாங்க பொதுவா உதாரணத்துக்கு சொல்றோம், லைட் ஆஃப் பண்ணிருங்கன்றோம். எப்ப ஆஃப் பண்றது, எவ்வளவு நேரம் ஆஃப் பண்றது, இதெல்லாம் நான் பேசுறோமா இல்ல. என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவா சொல்லுங்க. எப்படி செய்யணும் என்றது கைடன்ஸ் கொடுங்க. இப்படிதான் செய்யணும், எப்போது செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும்னு சொல்லுங்க. இந்த 3 விஷயத்தை கிளியரா சொன்னீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் உடனே உங்களை ஒபே பண்ணும், உங்களை காப்பி பண்ணி அப்படியே செய்யும். நீங்க சொல்றது எப்ப அந்த பிள்ளைக்கு புரிதல் இல்லையோ அது மாறாகத்தான் செய்யும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாமிஉல் கலீம், சின்ன வார்த்தைகள் பேசினாலும் 2-3 முறை பேசுவார்கள் பெரிய மக்களுக்கு புரியறதுக்கு. சின்ன பசங்களுக்கு நாம என்ன பண்ணலாம், எத்தனை முறை சொல்லணும் அவங்களுக்கு. அடுத்தது actively listening to your child. உங்களோட பிள்ளைகளுக்கு காதை நல்லா கொடுத்து கேளுங்க. அவங்க பேசக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகளை ரசிங்க. நல்ல காது கொடுத்து நாங்க கேட்கிறோம்னு சொன்னால் என்னை தந்தை கவனிக்கிறாரு, என்னை தாய் கவனிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்புடைய அந்த பிள்ளை நல்ல ஒரு பிள்ளையாக மாறும். அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளங்க, நாங்க உங்களை நம்புறோம், நீங்க நல்ல பிள்ளை, நாங்க உங்களை நம்புறோம்னு சொல்லி சிறு வயதில் இருந்தே உள்ளத்துல போட்டுருக்க மைண்ட்ல. அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தை பெரியவனா வந்ததுக்கு பின்னால கேட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்துல யோசிக்கும், என்ன தாய் நம்புறாங்க, என்ன தந்தை நம்புறாரு, ஒரு தவறு செய்ய முடியுமான்னு சொல்லி யோசிக்கும். இதைத்தான் ஒரு சிறந்த சமூகமாக கட்டமைக்கிற மெத்தட். அடுத்தது பிள்ளைகளோடு எப்பொழுதும் நீதமாக நடங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை கண்டித்த விடயம் இது. ஒரு தோழர் வாராரு, அவர் சொல்றாரு, என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறேன், யார் சொன்னா பாருங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, நீங்க அதைத்த லிகுல்லி வலதி, உன்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் இதே கிஃப்ட கொடுத்தீங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இத்தகுல்லாஹ ஃபி அவுலாதி,
உங்களோட பிள்ளையோட விஷயத்துல நீங்க கவனமாக இருங்க. எல்லோரோடும் நீதமாக நடங்க. இன்னைக்கு நாங்க பாக்குறோம், மூத்த பிள்ளையா பெரியவர் ஆகிட்டாரு, அவருக்கு இறக்கமெல்லாம் காட்ட தேவையில்லை. நாங்க இறுதி பையன், கடைசி பையனுக்கு நம்ம இறக்கம் காட்டுவோம். இவருடைய உள்ளத்துல அதிகமான கோபங்கள், குரோதத்தை நாங்களே ஏற்படுத்துறோம். இதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரங்கள் இருக்குதா? யாருக்காவது தெரியுமா? பிள்ளைகளுக்கு மத்தியில நீதமாக நடக்கிறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா இல்லையா? கிஸ்ஸத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? கடைசி மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய சகோதரர்கள், அவருடைய தந்தை கடைசி பிள்ளையோட அதிகமான இரக்கம், அடுத்த பசங்களோட இரக்கம் இல்லைன்னு இல்லை, இவர்கிட்ட வெளிக்காட்டுறாரு, அவன்கிட்ட வெளிக்காட்டவில்லை. இப்ப என்ன நடக்குது? இவரை கொண்டுட்டு போயிட்டு ஒரு கிணற்றுக்குள் தூக்கி எறிகிறார்கள். அப்ப கொலைக்கு வழிவகுத்தது யாரு? கொலை செய்யக்கூடிய தைரியத்தை பிள்ளைக்கு கொடுத்தது யாரு? அந்த தகப்பன் தானே. ஒரு தகப்பன் நாங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். நீங்க பாருங்க, உங்களோட நாங்க இறக்கோம், நீங்க பெரிய பிள்ளை, எங்களுக்கு பின்னால நீங்க தான் இவருக்கு ஒரு சின்ன தந்தை மாதிரி இருக்கணும். நீங்க பெரியவர், நீங்க நீங்க ஒரு அக்கா, நீங்க ஒரு அண்ணன், நீங்க ஒரு தாத்தா தம்பி, இவங்க நீங்க தான் கவனிக்கணும் சொல்லி சொல்லி வளங்க. ஒரு கிஃப்ட் கொடுக்கறதா இருந்தா மூத்த பிள்ளைகள்கிட்ட கொடுத்து சின்ன பசங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அவங்களோட உள்ளத்துல அன்பையும் பாசத்தையும் நீங்க காட்டணும். இவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்தா மூத்த பிள்ளைக்கு ஒரு முத்தத்தை கொடுங்க, வெளிக்காட்டுங்க. இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் இறக்கம் தான், ஆனால் என்னுடைய இறக்கத்தை நான் காட்டிக் கொள்வது இல்லை. காட்டாட்டி அது இறக்கமே இல்லையே, அது அன்பு பாசமே இல்லையே. நீங்க கல்லு மாதிரி இறுக்கமா இருப்பீங்களா? அந்த புள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமா? இது நடக்குமா? வார்த்தைகளே விளங்காத பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள இருப்பதை எப்படி புரிஞ்சு கொள்ள முடியும்? உங்களுடைய அன்பு இறக்கத்தை வார்த்தையில, கிஃப்ட்ல போன்ற விஷயங்கள் என்ன செய்யுங்க, அந்த பிள்ளைகளுக்கு தெளிவாக காட்டுங்கள். அதே நேரம் குழந்தைகளுக்கு முன்னால் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ள இருக்குது, கணவன் மனைவிக்கு மத்தியில பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட். உங்களை பார்த்துதான் பிள்ளைகள் வளரும். கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள், தீய நடத்தைகள், தீய செயற்பாடுகள் உங்ககிட்ட இருந்து தான் பிள்ளைகள் என்ன செய்யுது, அது அப்படியே கொப்பி பண்ணுது. நீங்க வாக்குவாதம் செஞ்சால் அந்த பிள்ளைகளை உள்ளத்துல ஆழமாக பதியும். ஒரு சிலை மேல் எழுத்து போல எதெல்லாம் பார்க்குதோ அது எல்லாம் அவங்க திருமணம் முடிச்சதுக்கு பின்னால அவங்களோட லைஃப்ல அது ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகும், வெளியாக வரும். அதுக்கு ரீசன் நீங்களாக இருந்துடக்கூடாது. அதே போலதான் அந்த பிள்ளைகளை வேற யாரோ எந்த பிள்ளையோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பிள்ளையை பாருங்க எப்படி இருக்குது, இந்த பிள்ளையை பாருங்க எப்படி இருக்குது, அவர் எப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு, இவர் எப்படி மார்க்ஸ் எடுத்திருக்கிறாரு, கம்பேர் பண்ணவே முடியாது. என்னுடைய சூழல் வேற, என்னுடைய தராதரம் வேற, என்னிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரம் வேற, என்னுடைய கல்வி மட்டம் வேற, என்னுடைய வீட்டு சூழல் வேற. நான் எப்படி கம்பேர் பண்ண முடியும்? ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கலாம். எப்படி ஒருத்தர் இன்னொருவரை போல ஆக முடியும்? கம்பேர் பண்ணவே கூடாது. கம்பேர் பண்ற நேரத்துல பொதுவாகவே அந்த பிள்ளைகளோட உள்ளத்துல ஒரு தாழ்வு சிக்கல் ஏற்பட்டு அந்த பிள்ளைகள் தன்னைத்தானே ஒரு தாழ்மையான ஒரு பிள்ளையாக நினைக்க ஆரம்பிச்சால் அந்த பிள்ளைக்கு சரியான எஜுகேஷன் கிடைக்காது, நல்ல நடவடிக்கைகள் போனா அது கிடைக்கவும் போறதில்லை. ஃபியூச்சர்லயும் தன்னை ஒரு தாழ்ந்தவனாகவே பார்த்து அந்த பிள்ளை வளரணும். யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அதே நேரம் அந்த பிள்ளைகளை ஏழைய மக்களுக்கு மத்தியில நீங்க திட்டவும் கூடாது. பொதுமக்களுக்கு இன்னைக்கு நாங்க பாக்குறோம், நிறைய பசங்களை இன்னைக்கு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு மத்தியில அல்லது உறவினர்களுக்கு மத்தியில, நண்பர்களுக்கு மத்தியில போட்டு அவங்களை ஏசுவாங்க, திட்டுவாங்க, அடிப்பாங்க. அவனுடைய உள்ளத்துல தாய் தந்தையை ஒரு மிகப்பெரிய விரோதியாக பார்ப்பான். எது சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் ஃபியூச்சர்ல பெரியவனானதுக்கு பின்னால உங்களை பழி வாங்குவதுதான் அவனுடைய நோக்கமாக இருக்குமே தவிர வீட்டை விட்டு ஓடி போவான். ஏன் ஓடி போவான்? நான் ஓடி போனா நல்லா மானம் போகலையா என் தாய் என் தந்தைக்கும், நான் ஓடி போறேன். அல்லது நான் சிகரெட் யூஸ் பண்றேன், நான் ட்ரக்ஸ் யூஸ் பண்றேன், நான் ஐஸ் யூஸ் பண்றேன், நான் ஒரு காதல்ல போயிட்டு விழுறேன். அப்போ பொதுமக்கள் என்னுடைய தாய் தந்தையிட்ட கேட்பாங்க, என்ன வளர்த்திருக்கிறீங்க? அந்த வார்த்தை தாயை பார்த்து தந்தையை பார்த்து கேட்டால் இவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை கொடுத்தது யாரு? ஆரம்பத்துல நீங்க பிறர்களுக்கு மத்தியில, அடுத்த மக்களுக்கு மத்தியில போட்டு அடிச்சது, திட்டது, தீர்த்தது, இதெல்லாம் செய்யற பொழுது மோசமான பிள்ளைகள் மாறுறாங்க. அடுத்து மிக முக்கியமானது, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல வார்த்தை, மோசமான வார்த்தைகள் எதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுங்க. இதெல்லாம் நல்ல வார்த்தை, இதெல்லாம் நீங்க பேசலாம், இதெல்லாம் நீங்க பேச முடியாது, பெரியவங்களோட இந்த வார்த்தைகளை பயன்படுத்துங்க, சின்ன பசங்களுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்த கூடாது என்று சொல்லி வழங்க. எது நல்ல வார்த்தை, எது கெட்ட வார்த்தை என்பது பிள்ளைகளுக்கு சிறிது வயதில இருந்தே சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம போற மத்தியில நண்பர்கள்ட்ட இருந்து, சொசைட்டில இருந்து அவங்க படிச்சுட்டு அதை பொதுவாக பேசுற நேரத்துல ஒட்டுமொத்த எல்லா ஃபெமிலிக்கும் அது கெட்ட பேராக மாறுது. இறுதியாக கட்டாயம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னது? குட் டச், பேட் டச் கட்டாயம் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே படிச்சு கொடுங்க.
இந்த ஏரியாஸ் எனக்கு தெரியும். இந்த ஏரியாஸ் பாருங்க, பிரைவேட் பார்ட்ஸ், லேடிஸா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், ஒரு போய் ஒரு கேர்ளா இருக்கட்டும், சிறு வயதிலிருந்தே அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்க எது நல்லது எது கெட்டது. இந்த பார்ட்ஸ் எல்லாம் தொட முடியாது. இந்த தாய் தந்தையில தவிர யாராக இருந்தாலும் போடுறதுக்கு அனுமதியே இல்லை. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, படுக்கையிலிருந்து கூட அவர்களே 10 வயதுக்கு பின்னால நீங்க என்ன செஞ்சிருங்க, அவர்களை தனிமைப்படுத்துகின்றாங்க. சொந்த பிள்ளைகள் இன்னைக்கு சாதாரணமாக நாங்க விட்டுறக்கூடாது. இப்படியான பிள்ளைகளை நாங்க அப்படி கண்ணு கருத்துமாக பார்க்க வேண்டியிருக்குது. இல்லைன்னு சொன்னால் பெரும்பாலும் என்ன ஆயிடுவாங்க, அவர்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நிறைய நியூஸஸ்ல நாங்க பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்துல ஆரம்பிச்சு, கலாசாலைகள்ல ஆரம்பிச்சு, தெரு ஓரங்கள்ல, வீதிகள்ல, வயது எல்லைகள் பார்க்காமல் சொந்த தகப்பன் மகள், அதே நேரத்துல பாட்டன் பேத்தி, இப்படி எல்லாம் இருக்குது. அதனால இந்த விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுத்து வளர்ப்போம். இப்படியான விஷயங்களை நாங்க சொல்லிக் கொடுத்து வளர்க்கறதன் மூலமாக எங்களுடைய பிள்ளைகள் சமூகத்துக்கு தேவையான ஒரு பிள்ளையாக, அல் குர்ஆன் சுன்னா கூறக்கூடிய ஒரு பிள்ளையாக, சமூகத்திலே மிகச்சிறந்த ஒரு ஆளுமை பிள்ளையாக வரும். இன்ஷா அல்லாஹ் இதே போல நாங்க செயல்படுவோம். அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சிறந்த தௌஃபீகை செஞ்சு நல்ல ஒரு ஜெனரேஷனாக மாறுவதற்கு